ஹாய் வெரி குட் ஆஃப்டர்நூன். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே வந்துட்டு 2 இது இருக்குது. இதுக்கு கீழ வந்துட்டு 55,533 கீழ வந்துச்சுன்னா வந்து, மார்க்கெட் வந்து கீழ போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி வந்து கீழ வந்துட்டு மேல வந்து ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா வந்து சைடு மார்க் சைடு அந்த ஃப்ளாட் ஓப்பனிங்லயே மேல போகலாம். ஓகேங்களா? இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஓகேங்களா? ஓகே. இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். அண்ட் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் கன்டினியூஸா. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். நீங்க பாருங்க. இதில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் இது கிடைக்கும். ஓகேங்களா? அ ஸோ இந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிப்டோ மார்க்கெட் தான் போடுறேன். அ பார்த்தீங்க அப்படின்னா, லைவாவே இருக்கும். அனாலிசிஸா இருக்கும். நீங்க டைம் கொண்டு பார்க்கலாம். ராவா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்ல கன்டினியூஸா ஒரு 5, 6 வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுல ஒரே ஒரு வீடியோ தவிர்த்து எல்லாமே வந்து நமக்கு அச்சீவ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு லைவாவே நம்ம மார்க் பண்றது, எப்படி போகும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் யாராவது போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரிஸ்க் தான். ஆக்சுவலா எனக்கு ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப சேலஞ்சிங்கான வீடியோ. இது வந்து ஏன்னா வந்து நமக்கு ஒரு 10 வீடியோ போடுறோம். ஒரு 5 அச்சீவ் ஆகலைன்னா நம்மளோட கிரெடிட்டபிலிட்டி போயிரும் இல்லையா? சரி எங்க ரீச் ஆக போகுது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா 6, 7 அனாலிசிஸ் போட்டிருப்போம். அது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே அச்சீவ் ஆயிருக்கும். ஒரே ஒரு இது தவிர்த்து. ஓகேவா? ஸோ அது கூட நம்ம பிளான் பி போட்டு அந்த பிளான் பியும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எதனால எடுக்கிறேன், எது எடுக்கிறேன், எவ்வளோ பாயிண்ட் வரப்போகும் அப்படி லைவாவே எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க கத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அப்படின்னா. அண்ட் நமக்கு இனி அப்கமிங் டேஸ்ல வந்து இந்தியன் மார்க்கெட்ல எனக்கு ட்ரேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. வேற கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் ஆயிட்டேன். அண்ட் டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பா போடுறேன். ஓகேங்களா? எனக்கு டைம்லாம் கிடைக்கும்போது நான் ட்ரேடிங் பத்தியெல்லாம் நான் போடுறேன். பட் பிடிசி வந்து எனக்கு டேப் கண்டிப்பா போட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 13 நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இது வந்து இதுவரை வர வாய்ப்பு இருக்குதுன்னு. பட் அது இப்போதைக்கு அந்த லெவல்ல வந்து ரீச் ஆயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ 13 டேஸ் முன்னாடி நான் இத போடும்போது வந்துட்டு, நான் சொன்னேன் இது ரொம்ப டைம் ஆகலாம். பட் வந்து கண்டிப்பா இந்த லெவல் வரும் அப்படின்னு. இன்னைக்கு அந்த லெவல் வந்து ரீச் ஆயிருக்கு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை வரும். அட்லீஸ்ட் இதுவரையாவது வரணும். ஓகேங்களா? அப்பவே நான் சொல்லியிருந்தேன். அது டைம் எடுக்கும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, அது ஒரு கிளியரான பேட்டர்ன் தெரிஞ்சது இல்லையா? அது கிளியரான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரிஞ்சது. ஓகேவா? பட் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் கீழ வந்திருக்கு. ஓகேவா? அப்போ நான் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஓகே. இது வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து லோவர் ஹை ஃபார்மேஷன்ல இருக்கு. கண்டிப்பா இதுவரை வச்சுட்டு மேபி ரிவர்ஸ் ஆகலாம். இதுக்கு கீழ வந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா அடி வாங்கும். மேபி இதுக்கு மேல வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. எனிஹவ் ஓகே. இந்த லெவல் போட்டிருந்தோமோ? சரி ஏதோ இது பக்கத்துல தான் நியர்பை தான் ஏதோ போட்டிருந்தோம். ஓகே. எனிஹவ் பேட்டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கத்துக்கோங்க. ஏன்னா நான் பிடிசி போட்டது எல்லாமே என்னோட இதுல எல்லாமே நெறைய பேட்டர்ன்ஸும், பொறுமையும் நம்மளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப 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 கம்மி. பட் நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்கல இந்த சென்ஸ் நெறைய நம்ம கத்துக்க கூடாது இந்த ஃபீல்டுல. ஸோ லைக் எப்படி சொல்றது? பேசிக்ஸ் ரொம்ப தெரியணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ட்ரெண்ட் லைன்ஸ் அப்புறம் வந்துட்டு நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியணும். நெறைய கத்துக்கிட்டோம். இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் ரொம்ப டிபெண்ட் பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு இது இருந்ததுன்னா, அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதெல்லாம். ஓகேவா? ஓகேங்க. இப்ப அது எல்லாமே லேர்னிங் பர்ப்பஸ் தான் நான் போடுறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆ புரியும். உங்களுக்கு ஐ மீன் நீங்க அத லேர்ன் பண்ணி நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு எது ஒர்க் ஆகுதோ அத பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ தேங்க் யூ.